Hi friends, welcome back. நான் உங்க TamilEdison. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Rockerz 335 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் இயர்பட்ஸோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் வாங்கின நெக் பேண்டோட அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்றதுனால தான் காசு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கிற அதுவும் சூப்பராக இருக்கிற ஒரு இயர்பட்டே நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது, அது என்னென்ன அப்படின்றத வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படியா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படியா மறக்காமல் நீங்களும் அந்த லிங்க் வச்சு பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இந்த இயர்ஃபோனோட ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இயர்பட்ஸோட அந்த சாஃப்ட்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அந்த வழி வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இயர் டிப்ஸை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடியதில் இந்த ஸ்மார்ட் இயர் டிப்ஸ் அப்படின்றது ஸ்மார்ட் இயர்பட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா, இது பேக்ரவுண்டில் மேக்னெட் இருக்குது. ஸோ அந்த மேக்னெட்டை நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹெட்ஃபோனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு சார்ஜிங்கில் இது லாங் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எங்கே அப்படின்றது கேட்டிங்கன்னா, ஸோ மேக்னெட்டிக் ஸ்மார்ட் பட்ஸ் செப்பரேட்டட் டு பவர் ஆன் யூனிட் டு பவர் ஆஃப், அதுதான் இதோட ஹைலைட்டான ஃபீச்சர்ஸு. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது போக நீங்கள் அடிக்கடிக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ற விஷயமும் இல்லை. அது இல்லாமல் நீங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துட்டாலும் இயர்பட்ஸ் ஒட்டிக்கிட்ட விதத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் உங்களுக்கு அடிஷ்னல் பவர் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Aptex HD, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Qualcomm Aptex, அதுக்கப்புறம் Qualcomm CVC கால் நாய்ஸ் ஐசோலேஷன். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மொபைலை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். கால் நாய்ஸ் ஐசோலேஷன் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் டைமில் பேசும்போதாக இருக்கட்டும், இல்லை அவுட்டோரில் இன்டோரில் எந்த டைமில் நீங்கள் பேசும்போதும் ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்லையும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஐசோலேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கால் பேசிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் தவிர மீதி எந்த ஒரு விஷயமும் இதில் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஏர்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ASAP சார்ஜிங் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்டை நீங்கள் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும், 10 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இதோட ஃபுல் சார்ஜ் டைமிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ 1 hour நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் பேக்கப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 30 hours. ஸோ இதில் இந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது அப்படின்றதுனால தாராளமாக 40 to 50 hours வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சார்ஜிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு வரவே வராது. ஒன்ஸ் நீங்கள் 1 வீக்குக்கு ஒன்ஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன் அமையும். ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்டெகிரேட்டட் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அப்படின்றதே வெறும் 3 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த போர்ட் சிம்பிள் போட்டிருக்கக்கூடிய ஒரு பட்டன். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அன்பேர் ஆகிடும். அதே திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் ஆகிடும். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அந்த மாதிரி சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டைப் சி சார்ஜிங் கேபிள். ஸோ இப்போ எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பிலேருந்து டைப் சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 10mm டிரைவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10mm டிரைவர்ஸோட எஃபெக்ட் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஃபுல் வால்யூம் வைக்கும் போது வெளியே யார் பேசினாலே கேட்கவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு மியூசிக் வந்துட்டுனா உங்களுக்கு காதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு ஓகே. சிங்கிள் ப்ரெஸ் வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். டுவெல் பேரிங் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட 2 மொபைல் இருக்குது, ஸோ வீடியோ எடுக்கிறதும் இன்னும் இருக்குது அப்படின்ற டைமில் இப்போ 2 கூடயும் நீங்கள் பேர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த டைமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் வர்றது இல்லை மியூசிக் ப்ளே அண்ட் பாஸ் இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக செட் பண்ணி உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக உங்களோட அந்த ஃபீட்பேக்ஸை அந்த ஃபீலிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும். ஸோ மியூசிக் கேட்குறதா இருக்கட்டும் இல்லை காலிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கரெக்டாக இதுவே பார்த்துக்கும். Ipx5 ரேட்டிங் இருக்கிறதுனால மேக்ஸிமம் மழையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேசாக தூரல் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேர்வைப்படுறது இந்த மாதிரியான எந்த விஷயமும் இதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 30 hours ப்ளேபேக் டைமு. அதுக்கப்புறம் லோ பவர் கன்சப்ஷன் சிப்செட். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து உண்மைதாங்க. லோ பவர் கன்சப்ஷன் அப்படின்றது கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கு ரிசீவ் ஆனது நேற்று ஈவினிங் ரிசீவ் ஆச்சு. ஸோ ஈவினிங்லேருந்து என்னோட மொபைலில் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கும்போது 30% இந்த மொபைல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 15 கன்வெர்ட் ஆச்சு. ஆனால் இது 60ல் இருந்துச்சு. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணும்போதும் 60ல் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 3900
90. ஆனால் நமக்கு இவங்க கொடுக்கக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1600. அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன் அப்படின்றது ஆஃபர் டைமில் நீங்கள் பை பண்ணுற ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 rupees கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லாங் டைம் யூசேஜ்க்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணணும், எனக்கு ஒரு ஹெட்ஃபோன் நான் சூப்பராக இருக்கிறது வாங்கணும், காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1500 கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு பிராண்ட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா போட் ராக்கர்ஸ் 335 ஸ்மார்ட் இயர்பட்ஸ் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இல்லை அப்படின்றதும் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ அது ஸ்மார்ட் இல்லையா அப்படின்றதையும் கரெக்டாக செக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, இல்லை இந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் பில்டப் பண்ணுறதை தாண்டி நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்து வச்சுருக்கேன், பெஸ்ட் பை லிங்கை. ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களோட லைக் 1000 rupees கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபரில் வரலாம். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிடுங்க. ஓவரால் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா இந்த ஹெட்ஃபோன் வாங்கணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிப்பீங்க நான் நம்புறேன். ஸோ நீங்கள் ஒரு 2000 இல்லைனா வந்து 1500 பட்ஜெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா தாண்டி வேறு ஒரு சில ஆப்ஷன்ஸும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ வரைக்கும் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ கூடவே உங்களுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னு மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதில் வேறு என்ன உங்களுக்கு டெஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் எடிசன். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயம், மகிழ்ச்சி.